குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையாவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இன்னுமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு? ஸோ அழகா வந்து நம்மளுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு அழகா உங்களுடைய லக்னத்துல வந்து உட்காந்துருக்கார். அப்போ என்ன இந்த காலகட்டங்கள்ல நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக பயணங்கள், சோதனைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இல்லாம நீங்க நிறைய சோதனைகள் வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ குரு அழகா இருந்துட்டு உங்களுடைய சனியை பார்க்கிறார். அப்போ எப்படி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சோதனையா இருந்தாலும் இப்ப இப்படி பார்க்கும்போது அப்படியே பின்னோக்கி பார்க்கும்போது இவ்வளோ விஷயத்த நம்ம கடந்து வந்திருக்கோமா, எவ்வளவு தூரம் நம்ம வந்து கடவுள் நம்மளை தைரியமா வச்சிருக்காரு, இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்து சில விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நினைக்கக்கூடிய விஷயங்கள் குரு அழகா அமைந்திருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு இருக்கும் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்குவார், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ வந்து என்ன, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவுகள் மூலியமாக சில பிரச்சனைகளை கொடுப்பார். இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம எங்கேயாவது தண்ணி குடிச்சா அது மூலியமாக இருமல், சளி, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாண்டர்டா லாங் ஆயிட்டு போயிட்டே இருக்கும்.
அப்போ நீங்க வந்து ஏதாவது நீங்க ஃபுட் எடுத்துக்கிறீங்க, எங்க வெளிய போறீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்து உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேரி பண்ணிட்டு போய் அங்க சாப்பிடுற மாரி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் போனா குழி இருக்கு, விழுகுதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். நீங்க வந்து அதுக்கு ப்ரிகாஷனா வேற வழி தேடி போய்க்கோங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, விதியை மதியால் வெல்வது. அஃபெக்ட் ஆகும். ஸோ விதி அப்படிங்கிறது மாற்றக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது. கடவுள் வந்து ஒரு விதியை வந்து விதைச்சிட்டாரு அப்படின்னா, அத வந்து மாத்த முடியாது. பட் கண்ட்ரோல் பண்ணலாம். அதற்கான விதிகள் இருந்தாலும் விதி விலக்குகள் நெறைய இருக்கு. ஜாதகத்துல எவ்வளோ பெரிய விதிகளாக இருந்தாலும் அதற்கான விதி விலக்குகள் தான் விதியை மதியால் வெல்லக்கூடிய அந்த தருணம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஹெல்த்ல கொடுப்பாரு அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு அப்ப இது நீங்க ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப நம்ம தேவையில்லாம இடத்துல போய் நம்ம சாப்பிடுறது போறது இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அப்ப அந்த பிளானட்டோட வேலை ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஓகே, இப்ப கேது அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் செலவுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்றது பிரச்சனை குடுக்கக்கூடியது. என்னன்னா வரவுக்கு மீறின செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல ரொம்பவே நிறைய இருக்க போகுது. ஓகே, இந்த மாதம் மட்டுமா அப்படின்னு கேட்டா கேது அங்க இருக்கிற வரைக்குமே அப்படிதான் இருக்கும். ஸோ கடகத்திற்கு என்னதான் அஷ்டம சனி விலகி ஒரு அளவுக்கு இருந்தாலுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏன்னா அதோட எதிர்விளைவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் வரைக்குமே நீங்க அனுபவிக்க போறீங்க. இப்போ வந்து ஜூலை வந்தாச்சு, இன்னும் ஒரு சில மாதங்கள் தான். ஸோ கண்டிப்பா பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன பண்றது, நம்ம வந்து கடந்துதான் ஆகணும். அதுக்கு தான் நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கடன்கள். ஏன்னா இப்ப இந்த கடனும் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் வருது. அப்போ அது தேவையா தேவை இல்லையா அப்படிங்கறத யோசிங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குரு அங்க இருந்து உங்களை வந்து அப்படியே வழி நடத்துறதுக்கு வந்து எல்லாமே இப்ப யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஓகே, நம்ம இதை பண்ணலாம் கரெக்டா, கொஞ்சம் ஓவர் திங்கிங்காவும் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வார்த்தைகளில் கவனம். அப்போ நீங்க வந்து 2ல கேது இருக்கும்போது தேவையில்லாம வந்து ஓ அப்படின்ட்டு வந்து பேசுறது நான் தான் கெத்து, ஆஹா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த காலகட்டத்துல அமைதியா இருக்கீங்களா, அமைதியா இருங்க. செயல்களில் உங்களோட செயல்பாடுகளை செய்யுங்க. ஏன்னா செயல்களுக்கான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரா இருக்கு. ஆனா வார்த்தைகள் சொல்லக்கூடிய அந்த கிரகத்துல கேது இருக்கும்போது வார்த்தைகளை சில வைராகிய வார்த்தைகள் மூலியமாக பிரச்சனை. அப்ப நம்ம வந்து ஓகே ஜெயிச்சிட்டோம், ஓகே அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா எதிரிகளின் மறைமுக சதிகளுக்கு ஆளாக்கப்படுவீங்க. நீங்க இந்த அரசியல் வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, பொது வாழ்க்கைகளாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல தனிப்பட்ட ஜாதகரின் வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் இப்ப நடக்க போகுது. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா நீர் சார்ந்த ஒரு விஷயத்துல சந்திரனோட வீட்டுல வந்து உச்சம் பெறும்போது இன்னும் கொஞ்ச நாள் வந்து வக்ரம் பெறுவார். அப்ப அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் பேக் ஃபயர் ஆகும். அதுக்குதான் நான் இப்பவே அலர்ட் பண்றவங்கள. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஒரு சாருங்க இந்த 1 மாதம் கழித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த பேச்சு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வருடத்துல திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடகராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், பிரிவினைகள், மனஸ்தாபங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அப்போ புதுசா வந்து குடும்பம் அமைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா குடும்பத்துல நம்ம மட்டும் இருக்க மாட்டோம், அம்மா அப்பா ஸோ கூட பிறந்தவங்களோட வைப்ரேஷன்ஸ்ல உங்களுக்கு திருமணம் ஆகிட்டாலும் கூட தனிப்பட்ட ஜாதகர் மூலியமாக அந்த பிரிவினையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேது என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத உங்களோட சுய ஜாதகத்துல நம்ம டிஎன்ஏ படி நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது அதற்கான ரெமெடிஸ் இருக்கு. ஓகே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது, எங்கடா இதை பார்த்துட்டு நமக்கு ஏதாவது பிரிவினை வந்துருமா அப்படிலாம் பயப்படாதீங்க. சுயஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான தசாபுக்திகளை நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு அதன்படி ரெமெடி செஞ்சுக்கிட்டு கூட பண்ணலாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வருமானம் கூடிய ஸ்தானங்கள ஒரு தடை, குடும்பத்துக்கு அமைவதில் ஒரு தடை, காதல் திருமணம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தடையை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாரு. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களை யாராவது ஏமாத்தணும்னு நினைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப தெளிவாயிட்டீங்க. இப்போ உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ஆல்ரெடி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா நீங்க தெளிவாய் அவங்களவே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஓகே நீ என்னை ஏமாத்தினியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ்ல இப்ப நீங்க இருப்பீங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் எல்லா விஷயத்துலயும் இருந்தாலும் குடும்பமான இந்த விஷயத்துல மற்ற பிளானட்ஸ் வந்து ஃபேவரா இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.